ஹலோ எவ்ரிவன். இன்னையோட டாப்பிக்கு சாஃப்ட்வேர் ஜாப்குள்ளே இல்லை ஐடி ஜாப்குள்ளே போகலாமா வேணாமான்னு சில டவுட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு ஃப்ரெஷர்ஸோ இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஃபஸ்ட் இயர் ஜாபில் இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யார் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா 11 இயர்ஸாக ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஈஸியாலாம் ஜாப் கிடைக்கல. இனிஷியல் டேஸில் கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்தோம். கஷ்டப்பட்டு உள்ளே வந்தால் கூட சர்வைவலுக்கும் கஷ்டப்படணும், அதுக்கு மேலே போகிறதுக்கும் கஷ்டப்படணும். என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இங்கே பணம், மணி கொட்டுன்னு கொட்டும். ஆனால் எல்லாருக்கும் கொட்டுமானா அதுவும் கிடையாது. ஸோ எப்படி உலகத்தில் ஒரு டாப் 1% பணக்காரராக இருக்காங்களோ, இதுலேயும் டாப் 30-40% தான் நிறைய சேலரி வாங்குவாங்க. டாப் 60% ஒரே இடத்துல நின்றுவாங்க, ஒரு டீசெண்டான சேலரி வாங்குவாங்க. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இது வந்து ஸ்கிரிப்டட் கிடையாது, ரொம்ப ராவாக இருக்கும். நிறைய இடத்துல நான் என்னோடய பேச்சு வழக்கில் தப்பு தெரியலாம், அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. நான் வர கண்டென்ட்டை மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஓகே ஃபைன். ஏன்னா எப்படி ஒரு லைஃப்பில் ஒவ்வொரு ஏஜை கிராஸ் பண்ணுவோம், 25, 30, 35, 40, என்னென்ன ஏஜில் என்னென்ன தாட் வரும்னு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 21, 22 இருப்பீங்க, நீங்கள் இப்போ தான் கரியர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் 25 ஏஜில் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது, 30ல் என்ன நடக்கும் தெரியாது, 35ல் என்ன உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும் தெரியாதுல்ல. அந்த தாட்ஸை உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் உங்கள் டிசிஷன், நீங்கள் இந்த ஜாப்குள்ளே வரலாமா வேணாமா. இங்கே இது டிஸ்கரேஜ் பண்ணுறது கிடையாது, இதுதான் உண்மையான ட்ரூத். இந்த எவ்வளோ பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உலகத்தை அழிக்க போகுது, இல்லை ஜாப் எல்லாமே உண்மை தான். ஸோ அது என்ன, உலகத்தை அழிக்க போதும் கிடையாது. 10 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் இருந்தால் போதும் இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு, டு பி வெரி ஃப்ராங்க். ஓகேவா? ஓகே ஃபைன். நீங்கள் உங்கள் கரியரை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு ஐடின்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி ஸ்டாக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஆனால் உங்களை வேறு ஒரு டெக்னாலஜி ஸ்டாக்கில் போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிடிக்காத மாதிரி உங்களுக்கு பிடிக்காது ஒர்க் பண்ணுறதுக்கு, ஆனால் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா பிடிச்சி ஒர்க் பண்ண மட்டும்தான் அந்த எல்லா டெக்னாலஜி ஸ்டாக்லேயும் எதனா ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. அந்த ஜாபை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்னாலஜி போடணும், அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு டைம் கொடுத்தே ஆகணும். 1 இயர் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராஸ் பண்ணிப்பீங்க. நீங்கள் அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணல, அந்த 1 இயர் 2 இயர்ஸ் அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணலன்னா, உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்னாலஜி ஸ்டாக் உங்களால் போகவே முடியாது, மறந்துடுங்க. இருக்கிற இடத்துல என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே எப்படி நல்லா ஷைன் பண்ணலான்னு அங்கே கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் முடியும், கண்டிப்பாக முடியும். அதுக்கப்புறம் 21 ஏஜில் உங்களோட பிளட்டு நல்லாயிருக்கும், லாங் ஹவர்ஸாக ஒர்க் பண்ணுவீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுவீங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது, நல்லது தான். ஆனால் உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். நான் எந்த வயசு வரையும் ஐடிக்குள்ளே இருக்க போகிறேன், 35 வயசு வரை ஐடிக்குள்ளே இருக்க போகிறேன்னா, 40 வயசு வரை ஐடிக்குள்ளே இருக்க போகிறேன்னா, இல்லை எனக்கு நான் வந்து டெக்னாலஜியில் எனக்கு எல்லாம் பூந்து விளையாடுவேன்னா அது ஓகே. ஆனால் மாட்ரேட்டான பீப்புள், நார்மலான பீப்புள் இப்போ ஒரு 60 to 70% எப்படி இருப்பாங்கன்னா, ஓகே போகிற வரையும் போட்டோன்னு இருப்பாங்க. ஆனால் கோல்ஸை செட் பண்ணிக்கோங்க. 21 வயசுலேயே நான் அடுத்த 15 வருஷம் ஐடியில் இருக்க போகிறேன், எவ்வளோ பணம் சம்பாதிச்சுட்டு இதை விட்டு வெளியே போகிறேன். இப்படி கோல்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜம்ப் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஜம்ப் அடிச்சுட்டே இருங்க. கம்பெனிக்கு லாயலாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு. ஓகேவா? ஸோ உங்களோட கோல்ஸ் என்னன்னு பாருங்கள், அந்த கோல்ஸுக்கு தகுந்த போல் ஆக்ஷன்ஸ் எடுங்க. ஓகேவா? ஏன்னா இன்றைக்கி 11 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. இப்போது எனக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஒன்று ChatGPT Copilot தான் கேட்குறேன், அதுவே கோடு எழுதி தந்துடுது. நான் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சில பட்டி டிங்கரிங் மட்டும் பார்த்துட்டு அவுட்புட்டை ஒர்க் ஆகுது. டு பி ஃப்ராங்க், இன்றைக்கி ஒரு நல்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியர், நல்ல டெக்னிக்கல் இன்ஜினியர் இருந்தாலே போதும், 3 மாதம் செய்கிற வேலையை 15 நாள் 30 நாளே முடிச்சிடலாம். ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு நல்ல பேஸ் மட்டும் போட்ட போதும் அப்ளிகேஷனுக்கு, அதுக்கப்புறம் சரு அந்த பில்டிங் ஏஐ யூஸ் பண்ணி ChatGPT Copilot யூஸ் பண்ணி அது வளர்ந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு சினாரியோ உங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த சினாரியோவை அப்படியே Copilotல டைப் பண்ணிங்கன்னா அது அப்படியே அவுட்புட் வந்துடும். அந்த அவுட்புட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அது ஒர்க் ஆகும். ஸோ அது உங்களோட திறமை, அது எப்படி எங்கெங்கே சேஞ்ச் பண்ணணும்னு அது உங்களுக்கு தெரியும். போக 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 கொஞ்சமாக பழகிடும் உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு. அதே போல் ரைட் கொஸ்டின்ஸ் கேட்க தெரியணும், ரைட்டாக Copilot கிட்ட கான்வர்சேஷனை பில்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர்ஸை வாங்க தெரியணும், அதுவும் ஒரு ஸ்கில்லு. ஸோ இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா திங்க் பண்ணுங்கள், இது வந்து பணம் காய்க்கிற மரம் தான், ஆனால் எல்லா டைமும் காய்க்காது. உங்களுக்கு உடம்பும் மூளையும் இருக்கிறவன் தான் பணம் இங்கே காய்க்கும். ரெண்டுமே இல்லைன்னா உங்களை யாரும் மதிக்கவே மாட்டாங்க.
இதான் உண்மை. இங்கே ஏஜ் டிஸ்கிரிமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப இருக்காது. அவங்களே நீங்கள் ஒரு 35 இயர்ஸ் இப்போ ஐ மீன் அந்த ஏஜ் வரப்பே உங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும், நம்ம ரொம்ப பின்தங்கிட்டோமோ, நம்மளால் டெக்னாலஜி கற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. ஃபேமிலியை பார்க்கணும், உங்களோட ஹெல்த்தை பார்க்கணும், உங்களோட பேரண்ட்ஸை பார்க்கணும். எனக்கு இப்போ 35 இயர்ஸில் எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல. எனக்கு ஜாப் கண்டிப்பாக பெருசாக தெரியல. ஓகே, உண்மை தான். என்னோட ஹெல்த்தும் என்னோட ரிலேஷன்ஷிப்பும் என்னோட பேரண்ட்ஸ் மட்டும் தான் பெருசாக தெரியாங்க. ஜாப் வந்து ஒரு காசு வருதா, அவ்வளோதான். என்னோட நெக்ஸ்ட் மேலே போகணுன்னு எனக்கு வந்து ஒரு எய்மும் இல்லை. இருக்கிற சேலரி வந்தால் போதும் அப்படின்னு ஒரு தாட்டில் வந்துட்டேன். ஸோ 35 வயசில் இந்த தாட்லாம் வரும். எல்லாருக்கும் வராது. 100 பேரில் கண்டிப்பாக 50லேருந்து 60 பேருக்காச்சும் இந்த தாட் கண்டிப்பாக வரும். மற்ற 40 பேர் ஒன்று வேறு பிஸ்னஸ் போயிடுவாங்க, அவங்க பெரிய வெல்த்தி பேக்ரவுண்டில் இருப்பாங்க, இல்லை அவங்க உண்மையால் அந்த ஜாபை லவ் பண்ணுவாங்க, அதை என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அந்த கேஸஸ்க்கு நான் சொல்ல வரல. சம்மன் மாட்ரேட்டாக இருக்கிறவங்களுக்கு எவ்ரி டைம் ஒரு புது டாஸ்க் கொடுத்தா இது நம்மளால் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, அடித்து பிடிச்சி பிஓசி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஒரு டென்ஷன் ஆகி அதை டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஆளுங்க நைட்டு தூங்கவே முடியாது ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்கன்னா. அதான் உண்மை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தான் ஸ்கில்லாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மேலே கோபைலட் வந்து உங்களோட அட்வான்ஸாகவே கோடு எழுதிடும். எல்லா எஜுகேஷன்ஸுமே அதுவே கோடு எழுதிடுது. பக்கு வரத்துக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. இப்போது நம்ம ஹியூமன்ஸ் வந்து கோடு எழுதும் போது சில சினாரிஸ்லாம் விட்டுரும், தெரியுங்களா? எஜுகேஷன்லாம் விட்டுரும், சில நெகட்டிவ் சினாரிஸ் எஜுகேஷன்லாம் விட்டுரும். ஆனால் நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்கும் போது கோபைலட்டே அந்த எல்லா எஜுகேஷனும் அட்ரஸ் பண்ணி தான் அது கோடே கொடுக்குது. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்களேன். அப்போ நம்ம எதுக்குன்னா அதை பட்டி டிங்கரிங் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் உருவாக்குறது தான் நம்ம வேலை. ஆனால் உண்மையால் 10 பேர் இடத்துல 2 பேர் 3 பேர் இன்றைக்கி போதும். ஸோ ஐடிக்குள்ளே வந்தால் 35 வயசு அதுக்குள்ளே பணம் சம்பாரிச்சிடுங்க. அதுக்கு மேலே சத்தியமாக சம்பாதிக்க முடியாது. உங்கள் ஹெல்த் வந்து நீங்கள் உங்களை ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பணம் சம்பாதிக்கணும். அதான் உண்மை. நீங்கள் ஜிம் போகிறீங்க, எல்லாம் போனீங்கன்னாலும் அந்த மைண்ட் வந்து நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நாளைக்கு ஒரு பெரிய பிபிடி இருக்குது, நைட்டு உங்களால் தூங்க முடியுமா சொல்லுங்கள்? 35 வயசில் நீங்கள் தூங்குவீங்களா? உங்கள் ஹெல்த்தை பார்ப்பீங்களா? இல்லை நாளைக்கு இப்போ பிபிடி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், 2வது குழந்தை ஃபஸ்ட் குழந்தை பிறந்திருக்கும். அப்போ எதை நீங்கள் ப்ரையாரிட்டியாக வச்சுப்பீங்க? ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் 35 வயசில் இருக்கிறதால சொல்கிறேன். 40 வயசில் சில இன்னும் பெரிய சேலஞ்ச் இருக்குது. உங்கள் பசங்களோட ஃபினான்ஷியலாக நீங்கள் அப்போ அவங்க 10th ஒரு 7th 8th படிப்பாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அப்புறம் வீடு வாங்கி அதோட இஎம்ஐ ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. கார் வாங்கி அதோட இஎம்ஐ ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இது எல்லாமே நடக்கும். இன்னும் 45 வயசானா ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். 35 வயசே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். 45 வயசு ஆயிடுச்சவங்களால இந்த ட்ராப் வெளியே வரவே முடியாது. லோன் ட்ராப்பில் இருப்பீங்க 45 வயசில். ஸோ இதெல்லாமே பயமுறுத்து கிடையாது, இதான் ரியாலிட்டி. நிறைய பேர் இந்த குரேட்டடாக சொல்கிறாங்கல்ல, இன்னும் ஐடி வந்து இதுவாக இன்றைக்கும் நிறைய பேர் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, டேலண்ட் இருந்தும். இது ஏன்? நிறைய பேர் அதில் படிச்சுட்டாங்க. டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது, சப்ளை அதிகமாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? யாராலும் என்ன பண்ண முடியும்? யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது இருக்கிற சுச்சுவேஷனில். சின்ன கம்பெனிஸே அவங்களோட பீப்புள் யாரும் எடுக்கிறதில்ல. கோபைலட் சப்ஸ்கிரிப்ஷன், ஏன்னா சாட்ஜிபிடி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிடுறாங்க. அதை வச்சு அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு அது முடிச்சிடறாங்க அப்ளிகேஷனு. இதான் நடக்குது. ஸோ ஐடிக்குள்ளே வரனா ரொம்ப திங்க் பண்ணுங்கள். நீங்கள் ஐடியை தாண்டி வரனா யோசிச்சுங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் யோசிங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அடுத்த இயர்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி நியூஆன்சஸ்லாம். நீங்கள் அதில் நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதோட டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட பர்சனல் லைஃப்பை யூஸ் பண்ணுவீங்க. அதை என்ரிச் பண்ணும். இப்போ நான் என்னோட 35ல் வந்து கார்பெண்டர் ஆகணும்னு பார்க்குறேன். மெக்கானிக்கிட்ட போய் கேட்டேன், நான் வந்து எனக்கு சொல்லித்தரீங்களான்னு கேட்டேன். ஆனால் அவர் வந்து, நான் கற்றுக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு தம்பி, உங்களால் கற்றுக்க முடியாது, சின்ன வயசில் கற்றுக்கினா தான் உண்டு, இப்போ வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நான் அதை விட்டுட்டேன். அப்புறம் பேக்கரியில் போய்ட்டு, நான் எதனா வேலை தெரிஞ்சால் வேலை கொடுங்க, நான் கற்றுக்கிறேன், பேக் பண்ணணும்னு ஆசையாக, கேக் செய்யணும் ஆசையாக இருக்குது. அவங்க பண்ணால் இதெல்லாம் உங்களுக்கு வயசு அதிகமாக இருக்குது, அதெல்லாம் நம்ம சேர்த்துக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ கார்பெண்டர் ஆகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதான் உண்மை. ஒரு ஐடியில் இருக்கீங்கன்னா ஒரு சைட் பைடாக ஒரு லைஃப் ஸ்கில்லை கற்றுக்குங்க. அந்த லைஃப் ஸ்கில்லு தான் உங்களுக்கு வந்து லாங் ரன் வரையும் எடுத்துகிட்டு போகும். இந்த ஜாப் நம்பி இருக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு தான் இங்கே பணம் வரும். அது எல்லாருக்கும் வருமானா? எல்லாருக்கும் வராது. அது குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் தான் வரும்.
யார் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை போட்டுட்டு அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பணம் வரும், எல்லாருக்குலாம் வராது. ஓகே ஃபைன். இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் போயிடுச்சு. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் நான் எதிர்பார்க்குறேன். ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.